नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक पाठ 2 பாடம் 2 पृष्ठ संख्या 17 பக்கம் எண் 17. இந்த பாடத்தில் நாம் में पर और कहाँ என்ற சொற்களை பார்க்க போகின்றோம். மே, இந்த மே என்ற சொல்லில் ஒரு புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். மே என்று மூக்கொலியுடன் சேர்த்து சொல்ல வேண்டும். மே, மே என்பது ஒரு வேற்றுமை உருபு, கேஸ் எண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். இந்த மே என்பதற்கு இல், அதாவது தமிழில் அதில் இதில் கையில் காலில் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா, அந்த இல் என்ற பொருளை இது கொடுக்கும். பையில், பாக்கெட்டில் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா, அதை குறிக்க இந்த மே என்ற வேற்றுமை உருவை பயன்படுத்த வேண்டும். மே, இந்த புள்ளியுடன் சேர்த்து அதை எழுத வேண்டும். சிலர் அந்த புள்ளி வைக்க மறந்து போய்விடுவார்கள், அது தவறு. மே. அடுத்தது பர், பர். பர் என்றால் மேலே, அதன் மேல், டேபிள் மேல் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா, அதுதான் இந்த பர் என்பதற்கு பொருள். அடுத்தது और, 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 और என்றால் மற்றும், மேலும் என்பது பொருள். அடுத்தது கஹா, 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 கஹா என்றால் எங்கே, கஹா என்றால் எங்கே. हाथ में कलम, இந்த கட்டத்தில் இருக்கும் சொற்களை படிக்கின்றோம். ஹாத் மே கலம், கையில் பேனா. ஹாத், ஹாத் என்றால் கை. ஹாத் மே கையில், கலம் பேனா. ஹாத் மே கலம் ஹே, கையில் பேனா உள்ளது. இந்த ஹையை அடுத்து ஒரு கோடு உள்ளது அல்லவா, அந்த கோடு வேறொன்றும் இல்லை, அது ஹிந்தியில் முற்றுப்புள்ளியை குறிக்கின்றது. தமிழில் முற்றுப்புள்ளி என்பது ஒரு புள்ளியை வைக்கின்றோம் அல்லவா, ஆங்கிலத்திலும் ஒரு புள்ளி வைக்கின்றோம். ஹிந்தியில் ஒரு கோடு போடும் பழக்கம் உள்ளது. சில பேர் புள்ளியும் வைக்கின்றார்கள், ஆனால் பெரும்பாலாக இந்த கோடு தான் போடப்படுகின்றது. ஹாத் மே கலம் ஹே, கையில் பேனா உள்ளது. கலம் கஹா ஹே, கலம் கஹா ஹே, பேனா எங்கே உள்ளது. கலம் हाथ में है, பேனா கையில் உள்ளது. हाथ में क्या है, கையில் என்ன உள்ளது. हाथ में कलम है, கையில் பேனா உள்ளது. அடுத்த பத்திக்கு செல்வோம். मेज पर किताब, मेज पर किताब, மேஜையின் மேலே புத்தகம். मेज पर किताब, मेज पर किताब है, मेज पर किताब है, மேஜையின் மேலே புத்தகம் உள்ளது. பர் என்பதற்கு மேல் என்ற ஒரு பொருள் உள்ளது. பறவைகளின் இறக்கைக்கு கூட பர் என்று கூறுவோம், பர். அதேபோல் ஆனால் என்ற பொருளிலும் இந்த பர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இங்கே மேலே என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேஸ் பர் கிதாப் ஹே, மேஜையின் மேலே புத்தகம் உள்ளது. கிதாப் கஹா ஹே, புத்தகம் எங்கே உள்ளது. கிதாப் மேஸ் பர் ஹே, புத்தகம் மேஜையின் மேலே உள்ளது. मेज पर क्या है, मेज पर क्या है, மேஜையின் மேலே என்ன உள்ளது. मेज पर किताब है, மேஜையின் மேலே புத்தகம் உள்ளது. அடுத்த பத்திக்கு செல்வோம். दीवार पर घड़ी, दीवार पर घड़ी, घड़ी என்றால் கடிகாரம். சுவற்றின் மேலே கடிகாரம், சுவற்றின் மேலே கடிகாரம். தீவார், தீவார் என்றால் சுவர், வால்.
दीवार पर घड़ी है சுவற்றின் மேலே கடிகாரம் உள்ளது. घड़ी कहाँ है கடிகாரம் எங்கே உள்ளது? घड़ी दीवार पर है கடிகாரம் சுவற்றின் மேல் உள்ளது. दीवार पर क्या है சுவற்றின் மேல் என்ன உள்ளது? क्या है என்ன உள்ளது? दीवार पर घड़ी है சுவற்றின் மேலே கடிகாரம் உள்ளது. அடுத்த பக்கத்திற்கு செல்கின்றோம். पृष्ठ संख्या 18 பக்கம் எண் 18. ज़मीन पर मेज़ और कुर्सी ज़मीन पर मेज़ और कुर्सी தரையின் மேலே மேஜை மற்றும் நாற்காலி. और என்றால் மற்றும். मेज़ कहाँ है मेज़ कहाँ है மேஜை எங்கே உள்ளது? मेज़ ज़मीन पर है மேஜை தரை மேல் உள்ளது. ஜமீன் என்பதற்கு ஃபர்ஷ் என்ற ஒரு சொல்லும் உள்ளது. ஃபர்ஷ் சாதாரணமாக ஃபர்ஷ் என்ற சொல்தான் பெரும்பாலாக வட இந்தியாவில் பயன்படுத்தப்படும். ஃபர்ஷ் ஃபர்ஷ் என்றால் தரை, ஜமீன் என்றால் பூமி. பூமியின் மேல் மேஜை உள்ளது, தரையின் மேல் மேஜை உள்ளது. குர்சி கஹா ஹே குர்சி கஹா ஹே நாற்காலி எங்கே உள்ளது? குர்சி ज़मीन पर है நாற்காலி தரையின் மேல் உள்ளது. मेज़ और कुर्सी कहाँ है மேஜையும் நாற்காலியும் இங்கே உள்ளன. இங்கு பாருங்கள், ஹையின் மேல் புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த புள்ளி வைத்தால் உள்ளன என்ற பொருளை கொடுக்கின்றது. புள்ளி வைக்காமல் ஹே என்று சொல்லும்போது உள்ளது, புள்ளி வைத்துவிட்டால் ஹே உள்ளன. சரியா? இங்கு மேஜை நாற்காலி இரண்டையும் குறிப்பிடுகின்றார்கள் அல்லவா? எனவே ஹே இது மூக்கு துவனியுடன் சேர்த்து சொல்ல வேண்டும். ஹே மேஜையும் நாற்காலியும் எங்கே உள்ளன? மேஸ் और कुर्सी ज़मीन पर हैं மேஜை மற்றும் நாற்காலி தரையின் மேல் உள்ளன. சரியா? அடுத்தது ஷப்தார்த்த. ஷப்து ப்ளஸ் அர்த்த, ஷப்தார்த்த சொற்களின் பொருட்கள், சொற்களின் அர்த்தங்கள். ஹாத் ஹாத் என்றால் கை. தீவார் தீவார் என்றால் சுவர், வால். மே மே என்றால் இல், உள்ளே என்ற பொருள்கள். பர் பர் என்பதற்கு மீது, மேலே என்பது பொருள். ஆர் என்றால் மேலும், மற்றும். கஹா கஹா என்றால் எங்கே, கஹா. ஜமீன் 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 என்றால் தரை. ஹே ஹே என்றால் இருக்கின்றன, இருக்கின்றன. இந்த பாடத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு படியுங்கள். இந்த பாடத்திலேயே உங்களுக்கு பேச்சு மொழிக்கு தேவையான சில விளக்கங்கள் இருந்துவிட்டன. எனவே இந்த பாடம் படித்து முடித்த உடனேயே நீங்கள் பேசக்கூட முயற்சி செய்யலாம். சிறிய சிறிய வாக்கியங்களை பேசக்கூட முயற்சி செய்யலாம். சரியா? நன்றி, தன்யவாத்.